இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு the fruit that cannot be faked. ஆவியின் கனியை நாம அதாவது ஏதோ ஒரு வேஷம் போட்டு தரிக்கிறதான ஒரு கனி நம்ம கிட்ட இருக்க முடியாது. இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் இன்னர் லைஃப் டஸ் த ஹோலி ஸ்பிரிட் ப்ரொடியூஸ், நமக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவர் அவர் எப்படியாப்பட்ட கனியை அவர் உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போஸ்தலன் பவுல் அங்க இருந்ததான ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அதாவது ஜுடாயிசர்ஸ், யூத மதத்துக்கு சார்ந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேக பேரு இயேசுவை விசுவாசித்தால் போதும் அப்படின்ற அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு அதுக்கு மேல் இயேசு பத்தாது, நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலையில இயேசு மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு, அவரை விசுவாசித்தால் நமக்கு ரட்சிப்பு, அப்படி அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எப்படி நாம ஆவியானவருக்குள்ள இருந்து வல்லமை பெற்றுக் கொள்வதுன்னு சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நாம ஒரு பேரலல், மாம்சத்தின் கிரியைகள் ஆவியானவருடைய கனி. அப்போ இந்த கனின்னு சொல்லும் போது இதுல 9 கனி கொடுத்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கு காலையில அட்லீஸ்ட் ஒரு 5 கனியாவது முடிக்கலான்னு நினைச்சேன். ஆனா 2 தான் முடிக்க முடிஞ்சு. ஏன்னா அதுல ஆவியானவர் அதுக்குள்ள எவ்வளோ நாம காரியங்கள் அந்த கனியை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி இது சொல்லும் போது என் டைம் பத்தல. ஸோ இந்த வேலையில கூட நாம 3 கனியை நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ஜெனரேஷன் பார்க்கும்போது இது ஒரு ஃபில்டர் ஜெனரேஷன் சொல்லி பார்க்கிறோம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஃபில்டர்னா என்ன? வடிகட்டுறது இல்லைங்க. காஃபி வடிகட்டுறோம், டீ வடிகட்டுறோம். ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல ஃபில்ம் வைக்குவாங்க. என்கிட்ட ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் பார்க்கும்போது இப்போ யார்கிட்டையும் இல்லை அந்த ஆப், ஏன்னா அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு 3 மொபைல் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கேன். அதுல நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. அது எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு ஃபில்டர் தான். ஏன்னா என் மனைவி ரொம்ப பிரைட்டா அப்படி இருக்காங்கன்னா, நான் அப்படி கருப்பா இருக்கிறேன்னா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி மேட்சிங்கா இருக்கலாம், போட்டோ எடுக்கும் போது ஈக்குவலா இருக்கலாம்னா அந்த ஒரு ஃபில்டர் போட்டோன்னா நான் பளிச்சுன்னு தெரியுறேன். ஸ்ருதி எப்பவுமே பாஸ்டர் நான் இவ்வளோ பிரைட் ஆகுறேனே பாஸ்டர், பரவாயில்லம்மா இப்படியாவது இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் ஃபன் அந்த ஃபில்டர். அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது அந்த மொபைல்ல மட்டும் நம்ம ஃபில்டர் போடுறதுல அநேக உணர்ச்சிகள்ல நம்ம ஃபில்டர் போடுறோம், மறைச்சிக்கிறோம். நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல ஃபில்டர் போடுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஃபில்டர்னு சொல்றது ஒரு முகமூடி போல். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஒரு முகமூடி போடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, ஆன்லைன் நிறைய பேர் ஆன்லைன் வருவாங்க. அவங்களுடைய அவதார்ஸ், டிஃப்ரெண்ட் போட்டோஸ். நான் ஒரு வாட்டி என்னுடைய போட்டோ நானும் அவங்கள போட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு கொரியா ஒரு ஃபேமிலி குரூப் இருக்குது, அதில் போட்டுருக்காங்க. அப்போ அதில் பார்க்கும்போது பார்த்துட்டு நான் அங்கே கொரியா போகிறேன். அப்போ என்ன கேட்குறாங்க, ரொம்ப வெள்ளையாக இருந்து திடீர்னு ஏன் கருப்பாயிட்டேன்? ஆமாம், இந்தியாவில் ரொம்ப சூடு, அதனால கருப்பாயிட்டேன். ஏன்னா அது ஃபில்டர் போட்டு எடுத்த ஃபோட்டோ. அப்போ ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமாக சமாதானத்தோட கூட கான்ஃபிடென்ட்டா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறது போல ஃபில்டர் போட்டு காமிக்கிறாங்க. அவங்களுடைய முகங்களை நல்லா பிரகாசமா இருக்கிறது போல. ஆனா உண்மை என்னன்னாக்கா, அவங்களுடைய பிரைவேட் லைஃப்ல வருத்தத்தோட கூட, ஆன்சியஸா, உணர்ச்சி பூர்வமாக, மனக்கசப்போட கூட, மனக்கவலையோட கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில வறண்டி போயிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா வெளியே காமிக்கிறது நமக்கு சந்தோஷம், நான் எல்லாத்தையும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய பேரு அமைதியா யாருக்குமே தெரியாம ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டத்துக்குள்ள இருப்பாங்க. வெளியே வரும்போது காமிச்சுக்கிறதுல. ஆனா எப்போ அந்த உண்மையான உள்ள இருக்கிற காரியங்கள் எப்போ வரன்னு சொன்னாக்கா, அழுத்தங்கள், பாரங்கள், போராட்டம், ஒரு சவால் வரும்போதுதான் உள்ளத்துல இருக்கிற மனுஷன் யாருன்னு சொல்லி, எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுவாங்க. ஆனா ஏமாற்றம் வரும்போது, எதிர்பார்த்த காரியம் நடக்காத இருக்கும் போது, அல்லது திடீர்னு ஒரு காரியம் நடந்துடுச்சு நம்மள வாழ்க்கைலனா, அவங்க யாருன்னு தெரியுவாங்க. அது வரைக்கும் சும்மா அப்படியே எமோஷன்ஸ்ல ஒரு ஃபில்டர் போட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அது சிரிப்புக்குள்ள உள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா போராட்டங்கள், பிரச்சனை வரும்போது தான் உண்மையான கலர் என்னன்னு நமக்கு அது தெரியும். அப்போ அவங்களுடைய ரியல் கேரக்டர் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள, சவாலுக்குள்ள போகும்போது, போராட்டத்துக்குள்ள போகும்போது அந்த உண்மையான கேரக்டர் அந்த வெளியே வந்துடும். அதனாலதான் தேவன் அவர் அப்பியரன்ஸ்ல இல்ல, மனுஷரோ முகத்தை பார்க்கிறார், தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. God is not interested in appearance. He is interested in the fruit. ஆண்டவர் நம்முடைய வெளித்தோற்றத்துல அவர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் உள்ளத்துல இருக்கிறதான கனியை, அது மேல அவர் கண்ணா இருக்கிறார். ஏன்னா உள்ளத்துல கனி மாறுச்சுனாக்கா உங்களோட வெளித்தோற்றம் கூட மாறும். கனி நல்லா இருந்துச்சுனாக்கா வெளியில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட நம்மளுடைய முகம் கன்சிஸ்டண்டா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ல தெரிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பேசினாங்க. இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் பின்றாங்க. யாரெல்லாம் போட்டு தாக்குனாங்களோ, இதெல்லாம் வர முடியாது, இது பண்ண அது பண்ணன்னு சொல்லிட்டு யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் கூட சொல்றேன், எப்படி ஜனங்க மாறுறாங்க நிமிஷத்துக்கு. அப்பா 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 அப்பா. ஸோ அப்படி எலெக்ஷன் முன்னாடி பேசினாங்க, அப்படியே மாறிட்டு போயிட்டு விஷ் பண்ணி பரவாயில்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொரு கலர் பார்க்கணும். இதுதான் ஃபில்டர்னு சொல்லக்கூடியது. அப்போ தேவனோடு கூட உறவாடுறவங்களுடைய கனியை நாம ஏமாற்ற முடியாது. அதை நம்ம போட்டோ முகமூடி போட்டு மறைக்க முடியாது. இந்த இடத்துல அநேக பேருடைய, நிறைய பேர் நீங்க ஆபீஸுங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணும்போது அங்க வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பூ வச்சிருப்பாங்க, பிளாஸ்டிக் செடி வச்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்க கூட. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. தொட்டுப்பா, ஐயோ தொட்டு, அதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா அது வளராது, அது மலராது. எப்பவுமே அப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கனிகள் கூட கொடுக்காது, அதுக்கு ஜீவன் கிடையாது. ஏன்னா அது வெறும் பார்க்கறது மட்டும்தான், அதுல ஜீவன் இல்லை. அதாவது அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, பட் when the Holy Spirit controls our lives, ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் போது அவர் நமக்குள்ள கனி உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். யார் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும் போதுங்க? சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் போது அவர் நமக்குள்ள கனி உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். The Holy Spirit produces something real inside believers. உண்மையாகவே அவர் உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். இதுக்கு நாம ஏதோ பர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, நாம நாடகம் பண்ண தேவையில்லை, நாம ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிங் பண்ண தேவையில்லை. ஆனா கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுத்தா போதும். அவர் நம்மளை உருமாற்றம் பண்றவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். The Holy Spirit transforms the inner life of a believer before he transforms the outward life. ஒவ்வொருடைய விசுவாசிகளுடைய வெளியே தோன்றுகிறதான வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன்பாக ஆவியானவர் உள்ளத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். உள்ளம் மாறும்போது நம்முடைய வெளி தோற்றமும் மாறுகிறது. ஆமென். நிமிஷத்துக்கு நாம முகமூடி போட மாட்டோம்.
உண்மையாகவே இருப்போம். இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு ரெண்டு விதமான காரியங்களை அவர் காமிக்கிறவரா இருக்கிறார். கான்ட்ராஸ்டிங். ஒன்னு மாம்சம், எல்லாரும் மாம்சம்னு சொல்லுங்க. இன்னொன்று ஆவி. சோ மாம்சத்தில் இருக்கிறதான கிரியைகள், எல்லாரும் கிரியைகள்னு சொல்லுங்க. கிரியைகள்னா ஒன்னா ரெண்டுங்களா மூணா நாலு அஞ்சா? ஒன்றுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கிரியைகள்னு சொல்லுவோம். ஆனா கனி இந்த இடத்துல ஒன்னா இருக்கு. அப்போ கனி அப்படின்னு ஒரு சிங்குலர்ல சொல்றாரு, ஆனா 9 கனி இருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கல்லு, அநேக கல்லுங்களை வச்சுக்கங்க. கல்லுக்கு ஜீவன் இருக்காது. இந்த மாம்சத்திலிருந்து வருகிறதான கிரியைகள், பொறாமை, கோபம், சுயத்துக்கு காரியங்கள் செய்து, செல்ஃபிஷ் அம்பிஷன், தனக்கு நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், அல்லது அழுக்கான காரியங்கள், இம்பியூரிட்டி, டிவிஷன், பிரிவினை, சண்டை. அப்போ இதெல்லாம் மாம்சத்திலிருந்து வருகிறதான கிரியைகள். தேவனோடு கூட உறவு வைக்காதவங்க, தேவனை அறியாதவங்கள், அவங்ககிட்ட எப்படி இருக்குமா? பொறாமை. சொல்லுங்க, பொறாமை, சண்டை, வைத்தறிச்சல், கோபம், அழுக்கு. இப்போ இதுல எல்லாம் பார்க்க கிரியைகள். அப்ப என்ன கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க கூட இதெல்லாம் இருக்குதே பாஸ்டர். அப்பப்போ மாம்சம் எட்டி பாக்குது. ஆண்டவரோட கூட உறவாடாத போது எட்டி பார்க்கும். அதனாலதான் அவரோடு கூட கன்சிஸ்டன்டா தொடர்ந்து நாம இயேசுவோடு கூட உறவு. ஏன்னா இயேசு யோவான் 15 அவர் சொல்றாரு, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இன்னொரு முறை உங்களுக்கு படிச்சு சொல்றேன். என்ன சொல்றாரு? யோவான் 15:4 நான் படிக்கிற, கேளுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கேளுங்க, சரிங்களா? Remain in me and I will remain in you. For a branch cannot produce fruit if it is severed from the vine, and you cannot be fruitful apart from me. என்னல நிலைத்திருங்க. என்ன நிலைத்திருக்கலனாக்கா தூக்கி எறிடுவாங்க, நீங்க கனி கொடுக்க முடியாது. நான் தான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்க கொடியா இருக்கிறீங்க. எனக்குள்ள நீங்க நிலைத்திருந்தீங்கன்னாக்கா அநேக கனியை கொடுப்பீர்கள். இயேசுவோட கூட உறவாடும் போது, அவர் கண்ட்ரோல் பண்ண நடத்தும் போது, ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும் போது கனி. அப்போ இந்த இடத்துல கிரியைகள், இந்த இடத்துல கனி. ஏன் கனின்னு சொன்னாக்கா, இப்போ திராட்சை கொத்தா இருக்குது, அந்த ஒரே ஒரு பிரான்ச்ல இவ்வளவு கொத்து இருக்குன்னா அது திராட்சைன்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ இயேசு கிட்ட நாம உறவாடும் போது, ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் போது, நம்ம கிட்ட இருக்கிறதான இங்க போட்டிருக்கிற 9 கனியும் அது கொத்தா இருக்கு. நம்ம கிட்ட அந்த ஆவியானவர் உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. அப்போ மாம்சம் கிரியைகள் பார்க்கும்போது பொறாமை, வைத்தறிச்சல், அழுக்கான காரியம், கோபம். ஆனா இந்த இடத்துல அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம். இந்த 9 காரியத்தையும் நான் பார்க்கும்போது ஒரு 3 விதமா பிரிக்கலாம். ஒன்னு இன்னர், நமக்குள்ள இருக்குது. இரண்டாவது உறவுகள். மூன்றாவது எப்படி பரிசுத்தமா இருக்கிறது. இந்த 9 ஆவியின் கனி இப்படி பிரிச்சு பார்க்கலாம், ரொம்ப ஈஸியா நமக்கு ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்வதற்காக. அப்ப இன்னைக்கு நான் 2 எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா ஒண்ணுதான். the inner man, நமக்குள்ள இருக்கிறவனுக்கு இந்த இடத்துல முதல் 3 கனி, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம். சொல்லுங்க, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம். ஹல்லேலூயா. இது வந்துட்டு ஒரு பிஹேவியர், நம்முடைய நடவடிக்கைகள் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. நடவடிக்கைகள் வெளியே பார்க்கிற நாம,
ஆனா உள்ளத்துல மாறினாக்கா நம்முடைய பிஹேவியரும் சேஞ்ச் ஆயிடும். ஏன் இந்த பையன் அடங்காதையே இருக்கிறான்? நேத்து ஸ்போர்ட்ஸ் டே வச்சிருந்தோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஸோ விஜயநபுரால இருந்து ஒரு கேங், அவங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கூட உட்காந்துட்டேன், என்ன தான் பேசுறாங்க பார்க்கலான்னு. ஒரு பையனுக்கு ஃபுல்லாக இந்த பக்கம் லைன்ல போட்டு ட்ரிம் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி கட்டிங்க? இன்னொரு பையன் அந்த பக்கம் இருக்கிறவன் சொல்றான், அவனோட சின்னவன் பாஸ்டர், அவனுக்கு டிப்ரெஷன் பாஸ்டர். என்னடா சின்னவன்? ஆமா பாஸ்டர், தலைக்குள்ள பிரெயின்ல அவனுக்கு டிப்ரெஷன், அதான் அப்படி பண்ணிக்கிறான். சின்ன பசங்க பேசுற காரியங்களை பாருங்களேன். அவங்க அண்ணன் பேரு விஷ்ணு, இவன் பேரு அனீஷ். அண்ணன் ரொம்ப நீட்டாகிறான், இவன் ரொம்ப அழுக்கா இருக்கிறான். அப்போ அவங்க பசங்க கிட்ட கேட்கிறாங்க, அந்த கேங்ல இருக்கிறவங்க கிட்ட, இதான் விஷ்ணு ரொம்ப நீட்டா இருக்கிறானே பாஸ்டர், இவன் ரொம்ப நாட்டி. அப்ப நான் சொன்னேன், அவன் நாட்டி இல்லை, டர்ட்டி. பாஸ்டர், வீட்டுல ஏரியா கிட்ட இருக்கிற எல்லாம் அந்த ஆன்டிங்கெல்லாம் திட்டிடுறான் பாஸ்டர் அவன். அப்போ இது அந்த பையனுடைய பிஹேவியர், அந்த பையனுடைய பழக்கம். ஆனா அவன் கூட உட்காந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச உள்ள மாறும். உள்ள மாறும் போது பழக்கம் மாறும். கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம இயேசுவோடு கூட பேசும்போது அவரோட அன்பு நமக்குள்ள வர வர ஆவியானவர் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் போது நம்மளுடைய பழக்கம் மாறும். ஆனா நம்ம பழக்கம் மாற நாம ட்ரை பண்ணும் போது இன்னும் வேற என்ன பழக்கம் வந்துடும். ஒரு பழக்கத்தை ஸ்டாப் பண்ண இன்னொரு பழக்கத்தை ஸ்டாப் ஆகும். நம்முடைய வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்து அவரோடு கூட உறவாடும் போது ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடக்கிறார்னாக்கா நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் மாறும். ஆவியானவர் கனியை உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். So it is inward transformation through the Holy Spirit. It is not self improvement. ஆவியானவர் நம்மள உருமாற்றம் பண்றவரா இருக்கிறார். நானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன். நிறைய வேலைகளை பார்க்குவாங்க. இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் உன்னுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், உன்னுடைய கிளீன்லினஸ் இருக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கு நான் எதுக்கு வரல. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரியங்கள் எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் எப்படி சவால்களை சந்திக்கணும், எப்படி என் குடும்பத்தில் இருக்கணும், சபையில இருக்கணும், இந்த காரியங்களை பார்க்கும்போது ஆவியானவர் தான் நமக்கு உற்பத்தி பண்றவரா இருக்கிறார். Hallelujah. This is the supernatural transformation. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ள நடக்கிறது. எப்போ ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் போது. ஆமென். எத்தனை பேருக்குங்க இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இது வரைக்கும் என்னோட கூட இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போறார். ஆவியானவர் சொல்றதை கவனமா கேளுங்க. வேதத்திலிருந்து அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். சோ ஆவியானவர் முதல் நம்ம பார்க்கிறோம், the spirit produces love. ஆவியானவர் நமக்குள்ள அன்பின் கனியை அவர்தான் உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அன்பு வரும்போது உள்ளத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, a heart does not grow hard. நமக்குள்ள ஆவியானவர் இயேசுவை போல குணாதிசயம் அந்த அன்பை உற்பத்தி பண்றாருனாக்கா, என்னுடைய உள்ளம், என்னுடைய இதயம் அது கல்லு இதயமாக மாறாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய அன்பு, இயேசுவுடைய அன்பு, ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ள அவர் உற்பத்தி பண்றாருனாக்கா, நம்மளுடைய இதயம் ஒரு சொல்ல மாட்டேன். அந்த கோயிலுக்குள்ள இயேசு இருக்கிறாருனாக்கா, அந்த கோயிலுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருனாக்கா, அது கல்லா மாறாது. ஹல்லேலூயா. சோ முதல் கனி அன்பு. இந்த அன்பு இது உணர்ச்சி பூர்வமான அன்பு கிடையாது, இதயம் தாண்டி. பாட்டுங்கெல்லாம் பாடுறதுக்கு கரெக்டாகிறாங்க. இட்ஸ் நாட் எமோஷனல், உணர்ச்சி பூர்வமான லவ் கிடையாது, கன்வீனியன்ட். நீ என்னோட இருக்கிற எப்போ நான் அன்பு காமிக்கிறேன், நீ என்கிட்ட இல்லையா அன்பு இல்ல, அது கன்வீனியன்ட் லவ் இல்ல, டிரான்சாக்ஷன். இட்ஸ் நாட் எ டிரான்சாக்ஷனல் லவ்.
ಬನ್ನಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ, ಪಾಸ್ಟ್ರೆ ನೀವು ಬನ್ನಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ. ಒಂದಿನ ಬಂದೆ ಊಟ ಕೊಟ್ರಿ, ಇನ್ನೊಂದು ದಿನ ನೀವು ಬಂದ್ರಿ ನಾನು ಊಟ ಕೊಟ್ಟೆ, ಪಾಸ್ಟರ್ ಬಂದರು ನಾನು ಊಟ ಕೊಟ್ಟೆ, ನಾನು ಹೋದೆ ಅವರು ಊಟ ಕೊಟ್ರು, ಅದಕ್ಕೆ ಅವ್ರ ಮೇಲೆ ನನಗೆ ಪ್ರೀತಿ, ಇವರು ಊಟ ಕೊಟ್ರು ಅಂತ ಅವ್ರ ಮೇಲೆ ನನಗೆ ಪ್ರೀತಿ. இது டிரான்சாக்ஷனல் பிரீத்தி. ஈ பிரீத்தி அல்லமா? விளம்பரம் புரியுதுங்க. ஏதோ நான் உனக்கு கொடுத்தேன், உதவி பண்ண, கஷ்டமான நேரத்துல காசு இல்லாம இருந்துச்சு, காசு கொடுத்தேன். அது ஒரு டிரான்சாக்ஷன். காசு கொடுத்ததுனால அவங்க மேல ஒரு ஒரு ஃபீலிங், ஒரு உணர்ச்சி. நல்லவங்களாகிறாங்க இவங்க. கேட்டவொடனே யாரோ கொடுக்கலான்னு எனக்கு உதவி பண்ணிட்டாங்க, நல்லவங்க. அதே சேம் அவங்க வந்து கேட்பாங்க, அன்னைக்கு கொடுத்தனே காசு, காசை கொடுத்து 2 நாள் ஆள் வந்து கேட்குது, இதெல்லாம் ஒரு பொம்பளையா? அந்த அன்பு எங்க போயிடுச்சு? காசை கேட்டவொன்னு அன்பு போயிடுச்சு. இப்ப அன்பு இல்ல, வெறுப்பு. வெறுப்புக்கு மேல நெருப்பு, கோபம். அப்ப உணர்ச்சி பூர்வமான அன்பு. ஆவியானவர் உற்பத்தி பண்ற அன்பு உணர்ச்சி பூர்வமான அன்பு இல்ல. கன்வீனியன்ட், நம்ம நேரத்துக்கு தக்கதான ஒரு அன்பு கிடையாது. டிரான்சாக்ஷனல் அன்பு இல்ல. அப்போ இந்த அன்பு கிரேக்க மொழியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த அன்புக்கு அகாப்பே. எல்லாரும் சொல்லுங்க அகாப்பே. நமக்கு அகாப்பே ஃபெஸ்ட் நடக்குது. ஏன்னா இட் இஸ் சாக்ரிஃபிஷியல் லவ், தியாகமுள்ள அன்பு. அப்படி யாரும் கொடுக்க முடியும்? ஏன்னா தேவனுடைய அன்பாக இருந்தா தான் அது தியாகமுள்ள அன்பா இருக்கும். அப்ப தேவனுடைய அன்பு நமக்குள்ள எப்போ வரும்? இயேசுவோட கூட கனெக்ஷன் இருந்தாக்கா, ஆவியானவர்கள கண்ட்ரோல் இருந்தாக்கா, அவர் நமக்குள்ள தேவனுடைய அன்பு, தியாகமுள்ள அன்பை உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? அப்போ டிஃபரன்ஸ் தெரியுது நமக்கு. உணர்ச்சி பூர்வமான அன்பு ஃபீலிங்ல வர்றது. அந்த ஃபீலிங் வரும், நாளைக்கு ஃபீலிங் போயிடும். காசு கொடுப்பாங்க, காசு இல்லாம போவாங்க. குசுகுசா கசகசான்னு பேசுவாங்க, அப்புறம் மூஞ்சி திருப்புவாங்க. அது உணர்ச்சி பூர்வமான அன்பு. பிரதர் பிரைஸ் தி லார்ட், பிரதர் பிரைஸ் தி ಲಾರ್ಡ್, ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ಸಿಸ್ಟರ್ ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಯಾಕಂದ್ರೆ ಕನೆಕ್ಷನ್ ಕಟ್ಟೋಗಿದೆ. ಕಟ್ಟು, ಯಾಕಂದ್ರೆ ಇವರು ಫಿಟ್ಟು. ಏನ್ ಮಾಡೋದು? இதெல்லாம் தற்காலிகமாக இருக்கிறது. ஆனா தேவன் கொடுக்கிற அன்பு அது உணர்ச்சி பூர்வமான அன்பு இல்ல, தேவனுடைய அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு, அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பார்க்காத அன்பு, ஆவியானவர் கொடுக்கிற அன்பு. ஹல்லேலூயா. Human love says, I love you because you are good to me. மனிதனுடைய அன்பு என்ன சொல்றீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனால நான் உன்னை நேசிக்கிறேன். சில பேர் கேட்பாங்க, எதை பார்த்து இவரை லவ் பண்ணிட்டேங்க? அவர் ரொம்ப நல்லவராய் தெரிஞ்சாரு, நல்லவராய் இருந்தாரு, அதனால நானும் லவ் பண்ணிட்டேன். லவ் இஸ் பிளாண்ட். சில பேர் பிளைண்ட். லவ் இஸ் பிளாண்ட். அந்த லவ் இஸ் பிளைண்ட்ன்றாங்களே, அதுதான் உணர்ச்சி பூர்வமான அன்பு. அந்த நேரத்துக்கு நமக்கு ஏதோ கண்ண மறிச்சு, நல்லவர், இது கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தாரு, இப்போ என்னை பார்க்கறது கூட இல்லை, என்னதான் வாங்கி கொடுத்தாரு. எங்க போச்சு அந்த அன்பு? அது மனிதனுடைய அன்பு மறைஞ்சிடுச்சு. ஆனா தேவனுடைய அன்பு தியாகமுள்ள அன்பு. But spirit produces love says, I chose even when it cost. ஆவியானவர் உற்பத்தி பண்ற அன்பு எப்படின்னாக்கா, சிலர் நம்மள காயப்படுத்தி இருப்பாங்க, குத்தி இருப்பாங்க, முன்னாடி இல்ல பின்னாடியில இருந்து திட்டி இருப்பாங்க, வெட்கப்படுத்தி இருப்பாங்க, ஊருக்கே போய் சொல்லி இருப்பாங்க இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு. ஆனாலும் கூட இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, praise the Lord, praise the Lord, praise the Lord,
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்காக நீங்கள்லாம் என்ன குத்துனான்னு சொல்லல, எக்ஸாம்பிள். ஆமென். ஏன்னா இயேசு அவருடைய அப்ப இதுல என்ன காமிக்குதுன்னா இயேசுடைய குணாதிசயத்தை காமிக்குது. நாம பாவிகளா இருக்கும் போது நமக்காக சிலுவையில தியாகம் செய்தவர். அவருடைய அன்பு. அவரை துப்புனாங்க, தாடி பூச்சி இழுத்தாங்க, முள்முடி போட்டாங்க, ஆணியால் அடிச்சாங்க, ரத்தம் சிந்தி கொண்டு இருக்குது, சாட்டியால் அடிச்சாங்க. சிலுவையில பிதாவே பிதாவே இவர்களை மன்னியும், இவர் என்ன செய்கிறார் என்று இவருக்கு தெரியாது. தியாகம் உள்ள அன்பு, தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த அன்புல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த அன்பை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்காக, உள்ளத்துல அந்த அன்பு வேணும்ன்றதுக்காக அவரோடு கூட கனெக்ஷன் இருந்தாதான், ஆவியானவர்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்தாதான் இந்த அன்பை நமக்குள்ள உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு எனக்கு ஸ்ட்ராங்கா புரியுதுங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. இது வந்துட்டு ஏதோ என்னன்னா லேத்துல மேனுஃபேக்சர் பண்ற கிடையாது, இயற்கையா பண்றது இல்ல இது. ஏன்னா இயற்கையான அன்பு உடனடியா கசப்பா மாறிடும். ஒரு மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடுவோம். அதுதான் என்ன சொல்றோம்னா நம்முடைய ஹிருதயம் கல்லாக மாறிடுதுன்னு. ஆனா ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்கும் போது நம்முடைய உள்ளத்தை மேன்மையாக்குறார், சாஃப்ட் படுத்துறார். இவ்வளவுதான் நம்மளை திட்டினாலும் அடிச்சாலும் நம்மளை கீழே போட்டாலும் கூட இயேசுவுக்கு தெரியும் யூதாஸ் அவனை காட்டி கொடுக்க போறான்னு. ஆனாலும் கூட அந்த தியாகம் உள்ள அன்பு கீழே இறங்கி கால்களை கழுவி எக்ஸாம்பிளா மாறுது. நீங்க உண்மையான என்னோட சீஷர்களா இருந்தனா ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க, அவருடைய அன்புல நேசிங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாலும் கூட அத்தனை பேர் புரியுதுங்க இன்னைக்கு? மனிதனுடைய அன்பு உள்ளத்தை கல்லாக்கும். ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கசப்புக்குள்ள, வெறுப்புக்குள்ள, மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள்ல, சபையில, வீட்டுல, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைங்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ள, அண்ணன் தம்பி அக்கா வருஷ கணக்குல பேசாம இருப்பாங்க. ஏன்னா கசப்பு. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருப்பாங்க, ஒரே ஏரியால தான் இருப்பாங்க, எங்கதான், ஆனா பேச மாட்டாங்க. அது மனிதனுடைய அன்பு. மனிதனா இருக்கும் போது இதெல்லாம் சகஜம். ஆனா இதுதான் இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. எப்போ அந்த சாஃப்ட் ஆகுது உள்ளனாக்கா ஆண்டவரோடு கூட உறவாடும் போது, அவருடைய அன்புல நிலைத்து இருக்கும் போது, ஆவியான்ட்ட கண்ட்ரோல் கொடுக்கும் போது. இங்க போன வாரத்துக்கு அதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த டேங்கர் வந்துட்டுன்னு. ஆக்சுவலா எனக்கு என்னுடைய பொருட்களுக்கு எனக்கு அது இஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. ஆனா தேவனுடைய காரியங்கள், இந்த ஊழியத்தை பண்ற காரியங்களுக்கு ஒவ்வொன்றும் என் கண்ணு போயிட்டு தான் இருக்கும். அது எப்படி பாதுகாத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ரேம்ப், இந்த கார் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அங்க ஒரு பக்கம் உடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டேங்கர் ஹெவி வெயிட்ல வரும்போது உடைஞ்சிட்டு இருக்கும். எனக்குள்ள போயிட்டு சண்டை போட்டு எதனா பண்ணி அவன் பண்ண வைக்கணும்ன்றதுக்கு முடியும். ஆனா ஒரு பக்கம் பார்க்கும்போது நேற்று பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு அழகா இந்த இடத்துல இந்த இடத்துலயே அவ்வளவு அழகா ஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்க. இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தாங்க. இந்த பிள்ளைங்க இந்த சின்ன இடத்துல அவ்வளவு நல்லா கண்டக்ட் பண்றது. அப்போ இந்த இடத்துல நாம சண்டை போடுறது ஊரே வந்து பார்க்கணுமா? இல்ல ஒருத்தர் நமக்கு மேல எதிரில் வந்தாலும் கூட ஆவியானவர் அந்த உள்ளத்தை சாஃப்ட் பண்ணி அவன் அந்த சின்ன அந்த கல்லை தானே ஒடிச்சிருக்கிறான். நீ அதை பார்க்காம இத்தனை பிள்ளைங்க இங்க வந்து ஆடுறாங்களேன்னு சொல்லி என்னோட உள்ளத்தை சாஃப்ட் பண்ணி அவங்களுக்காக பண்ணலாம். புரியுதுங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். ஆவியானவர் அந்த இடத்துல வால்ஸ் கட்டுறதுல பிரிட்ஜ் பண்ண வைக்கிறார். செவரு கட்டி பேசாம இருக்கிறதுக்காக இல்ல, செவரில் பிரிட்ஜ் கட்டி அவங்களோட கூட உறவாடுவதற்காக.
இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்கள மற்ற மதவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க மற்ற மதங்க வந்து அவங்களே கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் பரவாயில்ல, அந்த மற்ற மதத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கு, ஏன்னா எங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட. நம்ம விட்டு கொடுத்து போகும்போது அது எப்படி விட்டு கொடுக்குறோம்? மனுஷத்தன்மை விடாது, உள்ளத்துல கேட்கணும், என்ன ஆச்சுன்னு கேட்கணும், அடிச்சு கேட்கணும் அப்படின்னு தோணும் உள்ளம். ஏன்னா ஏன் இடம் எத்தனை எப்படி வச்ச ஆவியானவர் என்ன உள்ளத்தை சாஃப்ட் பண்றாரு. எல்லாப்பா முக்கியம். இத்தனை பிள்ளைங்க வராங்களே ஊழியத்துல, குடும்பத்துல கேட்டோம்னா இது யார் வந்தாலும் போட்டோம் எடுத்து விடுங்க, நீ ஒண்ணு நான் ஒண்ணு முடிச்சிடலாம் கேட்டுறது. அது மனுஷனுடைய அன்பு, உணர்ச்சி. ஆவியானவர் கொடுக்கிறது உள்ளத்துல ஹர்ட் ஆனாலும் கூட நம்ம அவங்களை நேசிக்கிறதா இருக்குது. எத்தனை பேர் புரியுதுங்க? மனிதனுடைய அன்பு வேணுமா இல்ல ஆவியானவர் உற்பத்தி பண்ற அன்பு வேணுமா? தியாகமுள்ள அன்பு, விட்டு கொடுக்கிற அன்பு. எவ்வளவு பேர் நம்மளை காயப்படுத்தினாலும் கூட அவரை மன்னிக்கிற அன்பு. இந்த முள் பன்றி அது போலவே சின்னதா இருக்கும், அது பேரு ஹெட் ஹாக்னு சொல்லுவாங்க. அது குளிர் சீசன்ல என்ன பண்ணுதுங்களா, ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வந்து நிக்கும். முள் பன்றி எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? அப்படியே கிட்ட நல்லா பச்சை பச்சை பொத்திக்கும். இது சின்னதா இருக்குது, அப்படியே குத்தும். அது ஸ்பைக்னு சொல்லுவாங்க. குளிர் சீசன்ல வந்து நிற்கும் போது என்ன ஆகுதுனாக்கா குத்தம் ரெண்டுத்துக்கும். அப்போ தூரம் போயிடுங்க, வலி. மறுபடியும் குளிர், திருப்ப கிட்டவா, வலி, தூரம் போயிடு. மனிதர்கள் கிட்ட வருவாங்க, ஏதாவது ஒரு கோளாறு, தூரம் ஓடிடு. ஆனா இது எங்களுக்கு தெரியுது, கோல்டு எனக்கு வேணும்னு வருது. இந்த 5 அறிவு, நமக்கெல்லாம் 6 அறிவு. அதுதான் 6 நாள் பொறுத்து 7வது நாள் கூட சபைக்கு வரத்துல ஓடி விடணும் நம்ம. ஆனா இவங்க மறுபடியும் வராங்க, ஹர்ட் ஆனாலும் கூட வராங்க. அப்ப ஆவியானுடைய அன்பு என்ன ஆகுதுனாக்கா, நம்மள ஹர்ட் பண்ணாலும் கூட என் உள்ளம் கல்லா மாறாத சாஃப்ட் ஆயிட்டு மறுபடியும் மறுபடியும் மன்னிக்கிறவராக, மறுபடியும் ஜெபிக்கிறவராக, உணர்ச்சி பூர்வமாக பேசாத தேவனுடைய அன்புல பேசுறவர்களாக மாறும். ஆமென். தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. சோ நம்மள யார் காயப்படுத்தினாலும், யார் நம்மளை ஏமாத்திருந்தாலும், நாம வாள்கள், அதாவது செவுரு கட்டாத படிக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, செவுரு கட்டிட்டு அவங்க கூட பேச மாட்டாங்க, அவங்கள ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள பார்த்து எதுவும் பேசக்கூட ஓபன் பண்ண மாட்டாங்க, அப்படியே சைலண்டா இருப்பாங்க. கூப்பிட்டு கேட்கணும், பிரதர் ಏನಾಯ್ತು ಯಾಕೆ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿದ್ದೀರಾ, ಮಾತಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಿன்னு அவன்கிட்ட தட்டி கேட்டாக்க அதுக்கப்புறம் நான் ಹೇಳಲ್ಲ. ಯಾಕೆ ಹೇಳಬೇಕು, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡೋದು ಹೋಗಿ. அப்புறமேல்ட்டு தெரியும், ஓகே ஏதோ பிரச்சனை இருக்குது பாவம். ஆவியானவர் உள்ளதை திறக்கினா தான் பேசுவாங்க. சில பேர் அப்படியே இருந்து யார்ட்டும், வீட்டில் கூட பாருங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க பேசுறதில்ல, சபைக்கு வருவாங்க பேசுறதில்ல. நான் சொன்னது போல சில பேர்கிட்ட தான் பிரைஸ் இல்ல, சில பேர்கிட்ட தான் கட்டி பிடிச்சி முத்தங்கள், பச்சிக்கு சில பேர்ட்ட நீ பச்சிக்கு போன்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. அதுதான் உண்மையான ஆவியை ஃபேக் பண்ண முடியாது, முகமூடி போட முடியாது. உண்மையான அன்பு எல்லார்ட்டையும். இது இந்த இடத்துல இயேசு மாத்திரம் தான் பரிபூர்ணர், நாம யாருமே பரிபூர்ணர் இல்லை இந்த இடத்துல. ஆனா அவரோடு கூட உறவாடும் போது, ஆவியானோட கண்ட்ரோல் கொடுக்கும் போது, அவர் நமக்குள்ள அந்த அன்பின் கனியை உற்பத்தி பற்றவராக இருக்கிறார். இயேசுடைய அன்பை எல்லாத்தையும் நாம காண்பிக்க முடியும். ஆமீன். நிறைய பேரு ஒருவேளை காயத்தை நிமித்தமாக அமைதியா இருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம், நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கைவிட்டு இருக்கலாம், மேபி உங்க மேல அனாவசியமாக பேசி இருக்கலாம். உங்களுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிக்கொண்டு இருக்குது.
நீங்க சபை கூட வரீங்க, வெளியில சபையில வந்து சிரிக்கிறவங்களா இருப்பீங்க, ஆனா உள்ளத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. பட் உள்ளத்துல நீங்க வேதனையா கூட இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுடைய காயப்பட்ட உள்ளத்தை அவர் ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் சாஃப்ட் பண்றவராக இருக்கிறார். நீங்க அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, ஆவியானவர் இடத்துல இந்த காயப்பட்ட உள்ளத்தை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கர்த்தர் அதை சாஃப்ட் பண்ணி நடத்துறவராக இருக்கிறார். இயேசுவை போல அன்பு கொடுக்கிறவர்களாக அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்மளால முடியாது, ஆவியானவர்னால, இயேசுனால மாத்திரமே முடியும். ஆமென். நாம் உணர்ச்சி பூர்வமாக யோசிச்சுக்கலாம், ஆனா அவர் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க எப்படி கசப்பில்லாம மற்றவங்களை நேசிக்கிறது. ஏன்னா கசப்பில்லாம எப்படி நேசிக்கிறதுனாக்கா, ஓ இவங்க நல்லவங்களா மாறிட்டாங்களா, they don't deserve it, but still we love them because it's God's love. அவங்க தகுதியே இல்லை, நான் போய் அவங்ககிட்ட பேச தகுதி இல்லை, ஏன்னா அவங்கள கேவலமா பேசிட்டாங்க. ஆனாலும் கூட ஆவியான என்ன பண்றாருள்ளோ சாஃப்ட் பண்றாரு, தகுதி இல்லைனாலும் கூட. ஏன்னா நாம தகுதி இல்லாதவர்களை அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர் தகுதி பண்ண வச்சவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். Because Christ loved us while we were still sinners. நாம பாவிகளாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக மரித்தவராக இருக்கிறார். அந்த அன்பை நினைத்து மற்றவங்க தகுதி இல்லைனாலும் கூட அவர் கொடுக்கிற அன்பு, ஆவியானவர் உற்பத்தி பண்ற அன்புல நாம பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுச்சுங்க? முதல் கனி என்ன கனிங்க? என்ன கனி? நாங்க அன்பு மணியா வேண்டாம் மணியா? அன்பின் கனி. இந்த கனி முக்கியமான கனி. அதனால்தான் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா இந்த கனி கீழே தான் மற்ற கனியெல்லாம் தாங்கி இருக்குது. தேவனுடைய அன்பு முதல்ல, இது இல்லைன்னா வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த கனியை நாம ஃபேக் பண்ண முடியாது, ஆவியானவர்கள் இருக்கிறது. So the Holy Spirit keeps the heart tender in a world that hardens people. ஆவியானவர் இந்த உள்ளத்தை நறுமணமாக வைத்திருக்கிற தேவன். நம்மளை சுத்தி கல்லான மனிதர்கள் இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளம் நறுமணமாக மாறும் எப்போ அவர்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உடைய வாழ்க்கையை ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்போ இந்த நம்ம பாடணும் இந்த பாட்டு, வல்லமை வல்லமை ஆவி அனலாக்கி என்ன பண்றது, மேல கீழே மேல குதிக்கிறதா இல்ல, ஆவியின் வரங்களினாலே என்னை நெருப்புமே, கனிகளை கொடுத்து சாட்சிய வாழ்ந்துமை மகிமைப்படுத்துவேன். கனி அவர் உற்பத்தி பண்றவரா இருக்கிறாரு. அந்த கனி நிமித்தமாக பிறரை, என்னை தூசிக்கிறவர்கள், என்னை நேசிக்கிறவர்கள், என்னை காயப்படுத்துவர்கள் கூட உம்முடைய அன்பால நான் நேசித்து உமக்கு மகிமை கொடுப்பேன். அதனால என்ன வல்லமைப்படுத்துங்க, வல்லமை ஆக்குங்க, வல்லமை தாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது கனி, the spirit produces joy, a deep strength beyond. அதாவது முதல்ல பார்க்கிறது தேவனுடைய கனி அன்பு, அவர் நமக்குள்ள உற்பத்தி ஆகும்போது நம்முடைய உள்ளம் கல்லா மாறாது, ஆனா நறுமணமாக இருக்கும். இரண்டாவது மகிழ்ச்சியின் கனி. இந்த கனி உற்பத்தி ஆகும்போது நமக்குள்ள அளவில்லாத பலன். சொல்லுங்க, அளவில்லாத பலன். ஹல்லேலூயா. சோ மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் டிஃபரன்ஸ். ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹேப்பனிங்ஸ். சந்தோஷம் என்பது நிகழ்ச்சிகள். நம்ம வீட்டில் ஒரு காரியம், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ப்ரோக்ராம், ஒரு கேம், ஒரு மூவி, சந்தோஷம். அது முடிச்சிட்டு பிறகு திருப்போம் அதுல எதனா அந்த கேம்ல தோத்துட்டோம்னாக்கா சந்தோஷம் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சந்தோஷன்றது இந்த சூழ்நிலைகள், இந்த நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ், ஹேப்பனிங்ஸ். ஆனா மகிழ்ச்சி தேவனோட கூட உறவாடுறதில்ல, அவருடைய கம்யூனியன், அவருக்குள்ளேருந்து
நாம இணைந்து இருக்கிறது வர்றது மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் மாறலாம், நம்ம வீட்டில் விசேஷங்கள் எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனாலும் கூட உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர்ல பார்க்கும்போது அவர் சஃபரிங்ல இருக்கிறாரு. எப்படிங்க, செயின் போட்டுக்கிறாங்க சிறைச்சாலையில. ரிஜாய்ஸ், and I say rejoice, எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க. சஃபரிங்ல, வேதனையில மகிழ்ச்சியா இருன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மகிழ்ச்சி சூழ்நிலைகளை பொறுத்து கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து வருது. தேவனோடு கூட உறவாட அவரோடு கூட பேச அவருடைய பாடல்களை பாடி அவரை அப்படியே அவருக்குள்ள போகும்போது அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல அந்த மகிழ்ச்சி. அப்ப அந்த பாடல் பாடும் போது மாத்திரம் இல்ல, அவரோடு கூட கன்சிஸ்டண்டா நான் உறவாடி கொண்டு இருந்தேனாக்கா, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கும் போதும் சுகவீனமாக இருக்கும் போது கூட நம்முடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சினா, ஒரு தெம்பு, ஒரு பலன், அதுதான் ஆவியானவர் உற்பத்தி பண்றதான கனியா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அவங்களுடைய சில பேர் பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப் எல்லாம் பரிபூர்ணமா இருக்கட்டும், நல்லா மாறட்டும், அப்பதான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு காத்துன்னு இருக்கிறாங்க. ஆனா அந்த பரிபூர்ணமான நேரம் வரவே வராது. நம்ம பரலோக போனா தான் வரும். ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ச்சியில இருக்கணும்னு சொன்னாக்கா, ஆண்டவர் அவர்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்கும் போது சூழ்நிலைகள் மாறினாலும் கூட நம்ம மகிழ்ச்சியில தான் இருப்போம், பலத்தோட தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூ, அது சூரியன் எப்படி போதோ அது பக்கம் அப்படியே திரும்பும். இப்ப சூரியன் இல்லை, மேகம் இருக்குதுன்னு சொல்லும் போது கூட அப்போ கூட அது சூரியன் பக்கம் தான் திரும்பும். அப்ப நைட்டுக்கு என்ன, சூரியன் அங்க டக்குனு திரும்பிடும். அப்படின்னா என்னங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு டார்க் சீசன், ஒரு மோசமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட நாம அவரோடு கூட இருக்கும்போது, இணைந்து இருக்கும்போது, அந்த மகிழ்ச்சி, அந்த பலன் நம்மளோட கூட எப்போதும் ஆவியானவர் அந்த மகிழ்ச்சியின் கனியை உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஒருவேளை இன்னைக்கு உணர்ச்சி பூர்வமாக சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, இல்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க, நாயா ஒழிக்கிறேன், குதிரை ஆட்டம் ஓடுறேன், வேலை செய்துனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விடுவாங்க. இல்ல ஆல்வேஸ் கம்பேரிங், ஒருத்தர் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு பேச தெரியல, எனக்கு எல்லாமே பேச தெரியும். அவங்களுக்கு பாட தெரியல, எனக்கு எல்லாமே பாட தெரியும். கம்பேரிங் அண்ட் ஆல்வேஸ் அவங்க நான் தான் எல்லாத்தோட பெருசுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க எப்படின்னாக்கா, இந்த சோஷியல் மீடியால கனெக்ட் ஆயிட்டு அங்க என்ன பண்றாங்களோ அதை தான் செய்துட்டு இருப்பாங்க. ஆனா நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவோட அவரோடு கூட கனெக்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆகுனாக்கா, திடீர்னு ஏதாவது ஒரு மோசமான சூழ்நிலை வந்துச்சுனாக்கா கான்ஃபிடென்ஸ் போயிடும். ஃபெயிலியர் வந்துச்சுன்னா கான்ஃபிடென்ஸ் போயிடும். இல்லை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய சமாதானம் போயிடும். அவங்ககிட்ட கம்பேர் பண்ணும்போது அந்த மகிழ்ச்சி போயிடும். ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாருனாக்கா, உன்னுடைய வேல்யூ, நீங்க மற்றவங்க சொல்றதுனால உன்னுடைய வேல்யூ வருதில்ல, நீ என்னோட பிள்ளையா இருக்கிற நிமித்தமாக. ஆமென். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்ம அதை நினைச்சு பார்க்கும் போதே, யார் என்ன பார்க்கறாங்களோ இல்லையோ, யார் என்ன நேசிக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். எனக்குள்ள அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் என்னுடைய கண்ணீர், என்னோட அழுகை, என்னோட வேதனை எல்லாமே தெரிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப அவரோடு கூட நான் உறவாடும் போது எப்போதுமே எனக்குள்ள பலன் இருக்குது, எப்போதுமே எனக்குள்ள மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென். சோ எத்தனை நமக்குள்ள அழுத்தங்கள், பயம், இந்த கம்பேரிசன் இதெல்லாம் வந்தாலும் கூட கர்த்தர் என்ன மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் சிலுவையில போல என்னை சோர்ந்து போன உள்ளத்தை
தேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் இம்மானுவேல் தேவனாக இருந்து என்னோடு கூட வழி நடத்தி ஹல்லேலூயா எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சந்தோஷத்தை விட மகிழ்ச்சியும் ஆனந்தம் பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சோ எந்த சூழ்நிலையும் நாம சோர்ந்து போக தேவையில்லை. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போவாதீங்க. யார் உங்களை கைவிட்டாலும் கூட அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சோ முதல்ல அன்பு பார்த்தோம். அன்பு கொஞ்ச நேரத்துக்கு நிறைய கொடுத்தேன். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட். மகிழ்ச்சி நமக்கு எதிர்பார்க்கிறத விட மேலான பலத்தை கொடுக்கிறவர். சோர்ந்து போற நேரத்துல பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். The spirit produces peace, stability in an unstable world. இந்த உலகம் ஒரு தள்ளாடுகிற உலகத்துல நம்முடைய கால்கள் தள்ளாடாத வைக்கிறதுக்காக அவர் சமாதானத்தின் கனியை உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37, 39 பார்க்கும்போது அந்த இடத்துல சீஷர்கள் கதறாங்க. புயல் காற்று அடிக்குது. ஏன்னா அந்த இடத்துல அலைகள் அப்படியே மேல இந்த பக்கம் அந்த பக்கம் வீசுது, அடிக்குது, தாங்க முடியல. சீஷர்கள் நான் செத்து போயிடுவேன் அப்படி, என்ன சாவர உனக்கு ஒண்ணுமே இல்லையா, உங்களுக்கு எதுவுமே இல்லையா, நாங்களா மடியிறமே அப்படின்ற மாதிரி ஒரு கூச்சல். இயேசு அந்த இடத்துல சமாதானத்தோடு இருக்கிறார். வெளியே புயல் காற்று, உள்ள சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் புயல் காற்று, chaos outside. ஆனா இயேசுவோட கூட உறவு இல்லைன்னா உள்ளேயும் புயல் காற்று தான். உணர்ச்சி பூர்வமான புயல் காற்று, வீட்டுக்குள்ள புயல் காற்று. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு படுத்து இருக்கிறார், வெளியே புயல் காற்று, ஆனா உள்ள சமாதானம். இந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறார்னாக்கா ஆவியானவர் அதே சமாதானத்தை உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கிரேக்க மொழியில இந்த சமாதானம் சொல்றதுக்கு இன்னொரு பேரு ஷலோம். சொல்லுங்க, ஷலோம். ஆமென். ஷலோம்னு சொன்னாக்கா ஹோல்னஸ், இளைப்பாறுதல், பரிபூர்ணம், சோ முழுமை. இந்த மூணும் இந்த சமாதானத்துக்கு. சமாதானம் எல்லாம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு சமாதானம் சமாதானம் சமாதானம். உள்ளத்துல சமாதானம் இருக்காது. இதே மூஞ்ச பார்க்கணுமான்ற மாதிரி ஒரு உள்ளத்துல. ஆனா இது எப்படின்னாக்கா நம்மளை சுத்தி எத்தனை போராட்டங்கள் தான் கூட உள்ளத்துல வருது. அவர் மாத்திரம் தான் பரிபூர்ணர். ஆனா அவர் நமக்குள்ள இருக்கிறார்னாக்கா நமக்குள்ள பரிபூர்ணம் இருக்கிறது. ஹல்லேலூயா, இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு உலகம் எப்படி போகுதுன்னு சொன்னாக்கா வெளியே தான் தேடுறாங்க இந்த சமாதானத்தை. எதுல? காசு, பணம். எனக்கு வெளியே சக்சஸ் கிடைக்கும், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் இருக்கட்டும். பட் அதுல சமாதானத்தை தேடக்கூடாது, அதுல கண்ட்ரோல். பட் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் நமக்கு உள்ளத்துல சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். இவங்க எல்லாம் வெளியில தேடுறாங்க, ஆனா ஆவியான நமக்கு உள்ளத்துல சமாதானம். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, ஆனா சரியான நேரத்துல சம்பளம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், போராட்டம், தடுமாற்றம். இல்ல நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு நினைக்கும் போதே தடுமாற்றம், உள்ளத்துல புயல். ஆனா இயேசு உள்ள இருந்தாங்கனாக்கா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, ஆனா இயேசு தெரியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். அவர் எப்படி புயல் காற்று அந்த சமாதானத்தை கொடுத்தாரோ உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். எனக்கு வேலை கிடைக்கலன்னா என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கடன் கட்டலன்னா என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர், நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நான். ஏன்னா அதோட மனைவி குடும்பம்லாம் சேர்ந்து அவர் மேலே ஏதோ பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்கன்னு பர்சனலாக வந்து அழுகுறாரு. அவ்வளோ பெரிய நடிகர், 23 வருஷமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. இப்போ யோசித்திருந்தேன், இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது உள்ளத்தில், இவ்வளோ மைண்ட், இவ்வளோ
ஆன்சியஸ், டிப்ரெஷன், நிறைய காரியங்களுக்கு போயிருப்பாங்க. இயேசுவை யாராவது சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு மனிதன் யாரோ 3 பொம்பளைங்க சொல்லி அவங்கள பெண் எடுக்கிறாரா, 3 பேரை சொல்லி அழுகுறாரு. எந்த மாதிரி பொம்பளைங்களா இருப்பாங்க கொஞ்சம் யோசித்த நான். ஐயோ, முதல்ல இந்த லேடிஸுங்களுக்கு இயேசு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. ரத்தம் வாந்தி எடுக்கிறாரா, பில்லி சுனிய மந்திர கட்டுங்கெல்லாம் வைக்கிறாங்களா இந்த லேடிஸ். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்கனாக்கா அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அதனால்தான் நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுன்றது. ஸோ காசு பணம்லாம் இருந்தா கூட உள்ளத்துல சமாதானம் இல்லை பாருங்க. ஆனா இயேசுக்குள்ள இருக்கிற அவர் உள்ளத்துல சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படின்னாக்கா வெளியிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை பேர் இந்த வாத்து பார்த்துருக்குறீங்களா? தண்ணியில போறது எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? தண்ணியில வாத்து அது போகும்போது இதோட உடம்பு மட்டும் தான் தெரியும் இல்லைங்களா? நல்லா போயிட்டே இருக்கும், போயிட்டு போட்டோ எடுக்க நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆனா அந்த உடம்புக்கு உள்கீழே பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டப்படுது. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான். மேல பார்க்கறது நல்லா இருக்குது, உள்ள கஷ்டத்துல வேதனை இல்லை. அந்த உள்ளத்துல கூட சமாதானம் இருக்கிறவனாக்கா இயேசுவை சார்ந்து இருக்கலாம். ஆவியானவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. உடைய வாழ்க்கை இந்த கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுக்கும் போது அவர் வழி நடத்துறவராக இருக்கிறார். ஆன்சைட்டி, பர்ன் அவுட், எமோஷனல் எக்ஸாஷன், ஃபியர் அபவுட் ஃபியூச்சர், மன அழுத்தம், மன கசப்பு, எதிர்காலத்தின் இதெல்லாம் நாம என்ன பண்றோம்னாக்கா என்னோட சூழ்நிலைகளா மாத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சூழ்நிலை மாத்தல. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உள்ளத்தை மாத்திட்டு தான் அதுக்கப்புறம் சூழ்நிலை மாற்றுவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை சரிப்படுத்துறவராக இருக்கிறார் ஆவியானவர். ஆமீன், ஹல்லேலூயா. யாருக்குமே தெரியாது நாம போயிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவருடைய பிரசன்னத்துல நமக்கு இந்த storm is outside, he gives the calm inside. வெளியே புயல் காற்று இருந்துச்சுனாக்கா உள்ளத்துல இளைப்பாறுதலை தருகிற தேவன் நம்மளுடைய தேவன். இந்த 3 காரியம் இருந்துச்சுனாக்கா, இந்த 3 கனி இருந்துச்சுனாக்கா, அன்பு, உள்ளம் கல்லா இருக்காதபடிக்கு நறுமணமாக மன்னிக்கிற, விட்டு கொடுக்கிறது, மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது, பின்னாடி பேசாம குத்தாம கசப்பில் இருக்காம ஆவியானவர் உற்பத்தி பண்ற அன்பு. 2வது மகிழ்ச்சி, அவரோடு கூட இணைந்து இருக்கிறதுனால பலன், எதிர்பார்க்காத பலன். 3வது இந்த அழிந்து போகும், ஏன்னா இந்த உலகத்துல நாம அவருடைய பிள்ளைகளாக என்னை சுற்றிலும் புயல் காற்றிருந்தாலும் கூட உள்ளத்துல அமைதி, சமாதானம் இருந்துச்சுனாக்கா நம்ம குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்குங்க, நம்முடைய சபை எவ்வளவு நல்லா இருக்கும், நம்ம வேலை செய்யறதுல இடம் எப்படி இருக்கும், சொர்க்கம், பரலோகம். ஏன்னா இயேசுடைய கனின்னு சொல்றது இயேசுடைய குணாதிசயத்தை நாம வெளிப்படுத்துறோம். ஒவ்வொருத்தருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இயேசு மேல போனாரு, ஆவியானவர் உள்ள வந்தாரு. ஏன்னா அவர் இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக. ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து இயேசுவை வெளிப்படுத்துறோம்னு சொன்னாக்கா இயேசுடைய குணாதிசயத்தை, இயேசுடைய அன்பை, இயேசுடைய மகிழ்ச்சியை, இயேசுடைய சமாதானத்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறோம். அவருக்கு தெரியும் நாம எந்த போராட்டத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறோம், என்ன வேதனைக்குள்ள போய் கொண்டு இருக்கிறோம்னு. ஆனா நம்முடைய லைஃப் கண்ட்ரோல் ஆவியான ஒப்பு கொடுத்துட்டாக்கா அவர் கனியை உற்பத்தி பண்றவரா இருக்கிறார். இது வேற எதுவும் இல்லை. நமக்குள்ள அன்பு இருக்குது, நமக்குள்ள பலன் இருக்குது, நமக்குள்ள சமாதானம் இருக்குது. எரிஞ்சு விழுவ மாட்டோம், கம்பேர் பண்ண மாட்டோம், மற்றவங்க மேல சாடி சொல்லிட்டு இன்னும் இப்படி அப்படி சாஞ்சு இருக்க மாட்டோம். ஒரே மாதிரி. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதிரி புரியுதுங்க. The Spirit produces inward stability in an unstable world. நிலையில்லாத ஒரு உலகத்துல கர்த்தர்
சமாதானம் நமக்குள்ள இருந்தனாக்கா ஆவியானுடைய அந்த கனி சமாதானம் என்னை நிலைநிறுத்த வைக்கிறது. நிலையில்லாத உலகத்துல நம்மளை நிலையா நிற்க வைக்கிறது. 3 கனிகள் இன்னைக்கு பார்த்தோம். வருகிற நாட்கள்ல உறவு, அடுத்த வாரத்துக்கு ரிலேஷன்ஷிப், மற்ற 4 கனிகள் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் நான். கர்த்தர் நம்ம ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற காமிக்கிறதுக்காக நம்மள ரட்சிக்கல ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய குணாதிசயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்காக, அவருக்கு மகிமை கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை. கிருபை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த கிருபை கொடுத்தது நாம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்காக. அந்த வெளிப்படுத்துறோம்னு சொல்லும் போது மற்றவங்க இயேசுவை பார்க்கிறாங்கனாக்கா அதுதான் அவருக்கு மகிமை கொடுக்கிற காரியம். ஆமென். அப்போ எப்படிங்க இந்த வாழ்க்கை வரும்? நாம ஆவியானவர்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்கும் போது அவர் இந்த கனியை உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். இதை புரிஞ்சுச்சுங்க இன்னைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. This generation does not only need gifted believers, it needs transformed believers. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இதுல கிஃப்ட் இருக்குது, அதுல கிஃப்ட் இருக்குது, எனக்கு கிஃப்ட் இருக்குது, நான் தப்பான இல்லை. நீ கிஃப்ட் இருக்கிற பிலீவரா இல்ல மறுமலர்ச்சி அடைந்த பிலீவரா? உங்களுடைய வீடுல நீ எப்படி இருக்கிற? உங்க சொந்த காரோட கூட நீ எப்படி இருக்கிற? வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிற? மற்றவங்க உன்னை எப்படி பார்க்கிறாங்க? பரிபூர்ணமா இருக்க முடியாது. ஆனா இனிமே நாம இருந்தது ஒருவேளை மாம்சமான காரியங்கள்ல கிரியைகள்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னாக்கா இன்றைக்கு நாம ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அவர் கண்ட்ரோல் பண்ணி நடக்கிறாருனாக்கா நமக்குள்ள ஆவியின் கனி, மகிழ்ச்சியின் கனி, சமாதானத்தின் கனி, நம்முடைய கல் மனசா இல்லாம நறுமணமாக, பலவீனமா இல்லாம மகிழ்ச்சி, மிகுந்த பலன். இந்த பொல்லாப்பின் உலகத்துல, இந்த தள்ளாடும் உலகத்துல நம்முடைய கால்கள் சறுக்காதபடிக்கு சமாதானம், பரிபூர்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. The greatest evidence நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றது உறுதின்னு சொன்னாக்கா அதோட அடையாளம் என்ன தெரியுங்களா? நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. இந்த பக்கம் வல்லமை வல்லமை வல்லமைன்னு அடிக்க 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 அப்படியே செங்கடல் 2ஆக பிழிந்து இந்த பக்கம் ஒரு ஜனங்க போய் விழுவாங்க, இந்த பக்கம் ஒரு ஜனங்க போய் விழுவாங்க. அப்படியே வெளியே போனே மூஞ்சி வர்ற அவனா நாய் பேய். இது உண்மையான ஆவியானவர் அல்ல. ஆவியானவர் பலத்தை கொடுக்கிறாரு. ஆவியானவர்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்கிறனாக்கா கனி உற்பத்தி பண்றவரா இருக்கிறாரு. வெட்டு கொடுத்து மன்னிக்கிறவர்கள், உள்ளத்துல காயப்படுத்தினாலும் கூட மறுபடியும் பேசி பலவீனத்துல கூட அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நம்மளை சுற்றிலும் புயல் காட்டுறதுனாலும் கூட சமாதானத்துல நிலை நிற்கிறது. இதுதான் உண்மையான எவிடன்ஸ். ஏன்னா இதெல்லாமே இயேசுடைய குணாதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்து. 7 மினிட் ஜெபிக்கலாமா? Let's all raise to our feet. Yes. 7 மினிட் கொஞ்ச நேரத்துக்கு ஜெபிக்கலாம். இந்த 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரு. நீங்க உங்களுடைய வீடுகள்ல, சபையில, வேலை செய்கிற இடத்துல, உறவுகளோடு கூட இது வரைக்கும் உங்களை எப்படியாவது ஜனங்க கீழே போட்டிருக்கலாம். நீங்க யாராவது பேசியிருக்கலாம், பலவீனமா இருந்திருக்கலாம். சந்தோஷம், இந்த ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ் இதை கொண்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் நிம்மதி, மகிழ்ச்சி இல்லாம. ஆனா இன்றைக்கு ஆவியானவருக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. என்னால இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது.
அன்பு கசப்பை மேற்கொள்ளும், மகிழ்ச்சி வேதனை பாரத்தை மேற்கொள்ளும், சமாதானம் வருத்தத்தை மேற்கொள்ளும். எஸ், இந்த காலை வேளையில கூட நம்மளே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே என்னோட வாழ்க்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்க. எனக்குள்ள இந்த மாம்சத்தின் கிரியைகள், பொறாமை, கோபம் அல்லது அழுக்கான காரியங்கள், பிரிவினை, சண்டை, இதெல்லாம் இல்லாம ராஜா அப்பா மன்னிக்கிறது. அப்பா எத்தனை பேர் எனக்கு எதிராக பேசினாலும் பின்னாடி பேசினாலும் கூட மன்னிச்சுட்டு அவர்களோடு கூட உறவாடுவது. இப்படியாப்பட்டதான அன்பு, அகாப்பி அன்பு, தியாகமுள்ள அன்பு எனக்கு கொடுங்க. கேளுங்க, இதுதான் இயேசுவை வெளிப்படுத்துகிறதான உண்மையான அன்பு. இயேசுடைய குணாதிசயம். யூதாஸ் கெட்டவன் தெரிந்து கூட அவர் காலை கழுவினவராக இருக்கிறார். எஸ், நமக்காக பாவிகளாக இருந்த போது கூட எஸ், அவர் சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், இந்த தேவனை தான் நாம் பின்தொடர்றோம். அப்போ இந்த தேவனுடைய குணாதிசயம் நமக்குள்ள வரணும்னா நம்முடைய வாழ்க்கையை ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே எனக்குள்ள நீங்க உற்பத்தி பண்ணுங்க. உம்முடைய அன்பு, உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய சமாதானத்தை எனக்குள்ள நீங்க உற்பத்தி பண்ணுங்க ராஜா. அப்ப இந்த தள்ளாடும் உலகத்தில் ஆண்டவரே, தள்ளாடல நிக்கிற உம்முடைய சமாதானம் ராஜா, பரிபூர்ண சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். எஸ், give a affirmation prayer and say that yes, I receive it, Master God. Yes, I give my life into thy hands. Holy Spirit of God, you lead me, you control, and you produce this fruit in my life, oh Master, that I might be able to stable in this unstable world. Even people who have spoken many things against me, still I want to be loving them. Forgive. Yes Lord, it's not bitterness. கசப்பை விட ராஜா மன்னித்து அவர்களோடு கூட உறவாடுகிற மகனாக மகளாக என்னை மாற்றுங்க. எஸ், உம்முடைய சுகம் இறங்கட்டும். இப்படி செய்ய செய்ய ஆண்டவருடைய கனி உற்பத்தி ஆகும்போது நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி செழிப்பாக பலத்தோடு கூட இருப்போம். நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்கள் மறைந்து போகும், பலவீனங்கள் மறைந்து போகும். அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய மகிழ்ச்சி. சொல்லுங்க, எந்த இடத்துல நாம பலவீனமா இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய கிருபையை கேளுங்க. அப்பா மாற்றுவார. அவருடைய கனி உள்ள வரும்போது எல்லாம் மாறும். நம்முடைய வார்த்தைகள் மாறும், நம்முடைய செயல் மாறும், நம்முடைய எண்ணங்கள் மாறும், நம்முடைய வழி மாறும். எஸ், அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் அன்பின் தேவன், ஒரு நாள் மறவாத தேவன். என்னுடைய அன்பில் நிலைத்து இருங்க. எஸ், கனிகளில் அவருக்குள்ள நீ உண்மையான சீஷரா இருந்தா நீ இப்படியாக நான் நேசித்த போல பிறரை நேசிங்க. எப்படி நான் நேசிக்கிறது? ஆவியானவர் எனக்குள்ள அன்பின் கனியை உற்பத்தி பண்ணும் போது நான் விட்டு கொடுத்து நேசிப்பேன். இயேசுவை போல நேசிப்பேன். எதையும் எதிர்பார்க்காத நேசிப்பேன். கண்டிஷன் இல்லாம அன்கண்டிஷனல் லவ், சாக்ரிஃபிஷியல் லவ். என்ன ஹர்ட் பண்ணாலும் கூட தேவனுடைய அன்பு கொடுப்பேன். என்னை யார் திட்டினாலும் கூட இயேசுடைய அன்பை தான் கொடுப்பேன். என் பலவீனத்துல எனக்குள்ள பாரமா இருந்தாலும் கூட கர்த்தருடைய மகிழ்ச்சி, அதுதான் அவருடைய கனி. எனக்கு சுற்றிலும் புயல் காற்று இருந்தாலும் கூட உள்ளத்துல சமாதானம். என அவர் உற்பத்தி பண்றவராக இருக்கிறார். நன்றி ராஜா, உடைய கிருபைக்காக நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா, நீர் எங்களோடு கூட இந்த கால வேளையில் இடைப்பட்டதுக்காக நன்றி, பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கனியை ஆண்டவரே, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானத்தை அருமையாக எங்களுக்கு வெளிப்படுத்தினேன் ராஜா. இதை நான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அபியாசப்படுத்த நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணம் என்று சொன்ன தேவனாக இருக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பில் சார்ந்து இருக்க, பிறருக்கு உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த, எல்லா நேரத்திலையும் உம்முடைய மகிழ்ச்சியில் இருக்க, எல்லா நேரத்திலையும் உம்முடைய சமாதானத்தில் கூட இருக்க வழி நடத்துங்க. தெய்வ சமாதானம் என்னுடைய சிந்தையும் என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொன்ன தேவன், வருத்தப்படாதீங்க என்று இந்த வேலையில கூட வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய அந்த பரிபூர்ண சமாதானத்தை தாங்க ராஜா.
வந்திருக்குதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டதுக்காக நன்றி. குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிங்க. சிலுவை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய காயப்பட்ட கரத்த நிமித்தமாக உச்சந்தலைந்து உள்ளம் கால் வரை ராஜா உம்முடைய சுகத்தின் வல்லமை பாய்ந்த ராஜா பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான தலைவலியாக இருக்கட்டும் அப்பா, ஆண்டவரே மூட்டு வலியாக இருக்கட்டும், கிட்னி ஸ்டோன்ஸா இருக்கட்டும் ஆண்டவரே, அப்ப ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், சுகர் ப்ராப்ளமா இருக்கட்டும், கேன்சர் ப்ராப்ளமா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால கண்டு போவதாக. உடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சமாதானம், உடைய மகிழ்ச்சி, நம்முடைய அன்பு வாழ்க்கையில நிலைத்து நிற்கட்டும். நன்றி பிதாவே. அப்பா, ஸ்கூலுக்கு போகிறதான பிள்ளைகள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கு தேவையான காரியங்களை நீங்க வழி நடத்துங்க. காலேஜுக்கு போகிறதான பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நிறைய வேலை கொடுத்து அப்பா வெளிவாசங்களை திறந்து உமக்கு ஏற்றது நமக்கு மகிமை கொடுக்குறதுன வேலை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. சபையில் ஒரு மனத்தின் ஆவி இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், குடும்பத்தில் சமாதானம், எல்லா இடத்துலையும் ராஜா ஆவியானவர் நீங்க கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்க. நீங்க கனியை உற்பத்தி படுத்துங்க. இயேசுடைய குணாதிசயங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த இந்த சபை பெருகட்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதமாகட்டும். கொடுத்த கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு 30, 60, 100 பெருக செய்யுங்க. இந்த வேலையில கூட விசேஷமாக கிளாராமா 3 பிள்ளைகள் பேர பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்துக்கு நீரே ஆறுதலை கொடுத்து நீங்க சமாதானத்தை கொடுத்து ஓடி நடத்துங்க. இந்த சுற்றிலும் மக்கள் நீ வேலை போட்டு நீங்க பாதுகாத்து ஓடி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. சிஸ்டர் சுலட்சணாமக்காக ஜெபிக்கிறேன். அவரை தொட்டு அவருக்குள்ள இருக்கிற பலவீனங்களை நீக்கி இன்னும் உற்சாகத்தோடு கூட நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்க. நன்றி பிதாவை. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துக்கிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியாருடைய அந்நிய ஐக்கியமும் இருக்கிறதான ஒவ்வொருத்தரோடு கூட என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லி